வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைக்காய் 65 பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைக்காயையும் காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வச்சுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கணும். ஒரு விசிலுக்கு மேலே வேக வச்சோம்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும். இப்போது எடுத்து வெளியில் வச்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து வச்சுக்கலாம். 2 வாழைக்காயில் உள்ள தோலையும் உரிச்சாச்சு. இப்போ இதை சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். தோல் சீவின வாழைக்காவை இந்த மாதிரி சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் தண்ணி நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் கலந்துக்கலாம். கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்ச வாழைக்காவை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வாழைக்காயை குழைவாக வேக வச்சோம்னா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த 65வும் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி எல்லா வாழைக்காலையும் இந்த மசால் வந்து கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஊறிட்டுருக்கட்டும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. 10 நிமிஷமாக ஊற வச்ச வாழைக்காயை இந்த எண்ணெயில் இது மாதிரி எடுத்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கூட வச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் மேலே கருக்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்று போலையும் வெந்து கிறிஸ்பாக இருக்காது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாழைக்காய் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே பரட்டி விடாதீங்க. 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடணும். ரொம்ப முக்கியம். ஸ்டவ்வோட தீயை வந்து குறைச்சி வச்சு தான் நம்ம இந்த 65 போட்டு எடுக்கணும். இப்போ பரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. குறைவான தீயில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி பரட்டி விட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். இந்த வாழைக்காய் 65 எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது தவிர நம்ம நேரடியாக ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வாழைக்காய் 65 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு. எடுத்துடலாம். எல்லா வாழைக்காய் பீசஸையும் பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம்.
நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.